ஹலோ, செல்லாராம்ஸ்ல ஒர்க் பண்ற பானுங்கிறது நீங்க தானே? ஆமா. உங்க ஃப்ரெண்டு எனக்கும் கல்யாணம். நிஜமா சொல்றீங்க? அவ என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தீங்களா? என்ன லவ் மேரேஜா? இந்து, என்னடி சௌக்கியமா? கடைக்கு போல? அது இருக்கட்டும், இவ்வளவு நாளா பழகியும் இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டியே. என்னடி நான் என்ன உங்ககிட்ட மறைச்சேன்? உனக்கு கல்யாணங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. கல்யாணமா? நடக்கட்டடி, நடக்கும்போது கண்டிப்பா சொல்றேன். நடக்கும்போது சொல்றியா? எனக்கு பத்திரிக்கையே வந்தாச்சு. பத்திரிக்கையா? ஏண்டி விளையாடுறியா? ஆமாண்டி, நீதான் எங்களை எல்லாம் மறந்துட்ட. அவர் எவ்வளவு நல்லா தெரியுமா? எவ்வளவு கைண்டா பேசி பத்திரிகை கொடுத்துட்டு போனா தெரியுமா? ஏண்டி விளையாடுறியா? நானா விளையாடுறேன்? இதோ நீயே பாரு. சார். வெள்ளச்சாமி, பிரபு நான் வர சொன்னேன்னு சொல்லு. பிரபு, உன்னை பிரின்சிபால் கூப்பிடுறார். என்ன சார் வர சொன்னீங்களாமே? இந்து ஏன் சார் அழுகுறாங்க? ஏமா அழற? இந்து ஏன் சார் அழுதுகிட்டே இருக்காங்க? சீட். உங்களுக்கு கல்யாணம்னா இந்து ஏன் சார் அழுதுகிட்டு இருக்காங்க? Shut up. பத்திரிகை பிரிச்சு பார். என்ன சார் இது? நீங்க கொடுத்த கல்யாண பத்திரிகையில என் பேரும் இந்து பேரும் போட்டிருக்கு. நான்சென்ஸ். ஒண்ணும் தெரியாதவ மாதிரி நடிக்கிறியா? You don't talk anything. Get out. இந்த காலேஜில இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். இந்த காலேஜில இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். ஓகே சார், நீங்க என்ன கெட் அவுட்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க விரும்பல. நீங்க ரொம்ப ஈஸியா என்ன டிஸ்மிஸ் சொல்லிட்டீங்க சார். இந்த காலேஜில் எவ்வளவோ இடம் இருக்கலாம், ஆனா ஆனா உங்க இதயத்துல எனக்கு இடம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க விரும்பல சார். சார், நீங்க ரொம்ப நேர்மையானவர், நாணயமானவர், எதையும் சிந்திச்சு பார்க்கிறவர், அதுவும் இல்லாம என் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கவர். இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி மிஸ்யூஸ் எல்லாம் நீ பண்ற. சாரி சார், நீங்க இதுவரைக்கும் என் மேல காட்டின அன்புக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். சார், போகும்போது உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். சார், 1000 குற்றவாளிங்க தண்டிக்கப்படலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதுவும் உங்ககிட்ட ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு நேர்மையானவர், நாணயமானவர், எதையும் சிந்திச்சு பார்க்கிறவர், அதுவும் இல்லாம என் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கவர். என்னப்பா இதெல்லாம்? சார், தூக்கு தண்டனை கைதி தன்னுடைய கடைசி ஆசை சொல்ற மாதிரி உங்ககிட்ட என்னுடைய கடைசி ஆசையை சொல்றேன். சார், நீங்க ஒரு நேர்மையானவர், நாணயமானவர், எதையும் சிந்திச்சு பார்க்கிறவர். சார், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் 1000 குற்றவாளிங்க தண்டிக்கப்படலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது சார். சார், இந்த பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணது நம்ம பங்கஜம் பிரஸ். அந்த பிரஸ் நம்ம குமாரோடது. வேணும்னா நீங்க அவனை கூப்பிட்டு கேளுங்க சார். வெள்ளச்சாமி சார். குமார கூப்பிடு. என்னடா வர சொன்னீங்களா சார்? இந்த இன்விடேஷன் உங்க பிரஸ்ல பிரிண்ட் ஆனதா பார்ப்பா. இனிமேல் இந்த மாதிரி காரியம் பண்ணுவேடா. வாட் நியூசன்ஸ் ஹியர்? பிரின்சிபால் ரூம் நினைச்சீங்களா? கேம்பிளிங் டன் நினைச்சீங்களா? பிடிச்சட்டே. என்ன சார், இந்திய சிஸ்டர் மாதிரி சார். இந்த பத்திரிகைனால இவன் லைஃப் பாதிக்காது சார். என் சிஸ்டர் லைஃப் என்ன சார் ஆகும்? இதெல்லாம் யோசிச்சுதான் இவனை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். டிஸ்மிஸா? எஸ். குமார், கெட் அப். ஏப்பா, அவனை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணதுக்கு நீயே ஷாக் ஆகி கீழே விழுந்த?
என்ன சொன்னீங்க? என்னப்பா இதெல்லாம்? உண்மையாவே அவனை காலேஜை விட்டு விளக்கிட்டீங்களா? எஸ். என்ன வசதிகள் அவனுக்கு இருந்தாலும் இனிமே அவன் எந்த காலேஜ்லயும் சேர முடியாது. அவன் லைஃப் அவுட். ஆனா நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. வாழ்க்கை இருண்டு போன என்னுடைய நண்பனுக்கு வழிகாட்ட வேண்டியது என்னுடைய கடமை. அதனாலதான் இந்த உண்மையை சொல்றேன். 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம் சார், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது சார். என்னப்பா இதெல்லாம்? சார், இந்த தயவு செஞ்சு இந்த நேரத்திலேயாவது உண்மையை சொல்ல விடு. உங்க வீட்டுல உன்னை பொண்ணு பார்க்க ஆள் வந்ததோ, இல்ல நீ பிரபுவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதோ, இதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நீ என்ன பத்திரிக்கை அடிக்க சொன்னதோ பாவம் அவருக்கு தெரியாது. நானும் உன்னை பத்திரிக்கை அடிக்க சொன்னேன். இத பார், எது எப்படி இருந்தாலும் பிரபு உன்னை கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்குவான் சார். இந்துவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா சார். இவதான் எல்லாத்தையுமே இல்லங்கிறாள. நீ சும்மா டே சார். இந்த சிக்கலை எப்படியாவது நீங்க தான் சார் தீர்த்து. என்ன நீங்க ஒரு நேர்மையானவர், நாணயமானவர், எதையும் சிந்திச்சு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறோம். இவ்வளவு நேர்மையான ஸ்டூடெண்ட் தவற நினைச்சிட்டேன். சாரி மை பாய். இட்ஸ் ஓகே சார். ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு அவசரம் கூடாது. புடை சார், அவகிட்ட கொடுக்காதீங்க சார். ஏப்பா? உங்ககிட்ட கொடுத்ததுனால பரவாயில்ல. ஏன்னா நீங்க ஒரு நேர்மையானவர், நாணயமானவர், என் மேல அக்கறை வச்சிருக்கவர். இதே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருந்தா கிரிமினல் கேஸ் ஆயிருக்கும்பா. நம்ம சங்கிலியில் மாட்டினாரு சைட் அடிச்ச மச்சான். ஜீவன் வாய பார்த்து ஆண்டவனே நாய போல வச்சான். நம்ம சங்கிலியில் மாட்டினாரு சைட் அடிச்ச மச்சான். ஜீவன் வாய பார்த்து ஆண்டவனே நாய போல வச்சான். இப்போ அடங்கி போன சண்டி இவன் அச்சோடிஞ்ச வண்டி. இப்போ அடங்கி போன சண்டி இவன் அச்சோடிஞ்ச வண்டி. அயட்டி நின்னு கிள்ளி கிள்ளி ரொட்டி துண்ட போடுங்கடி. சுத்தி கெட்டு போனவரை சுத்தி சுத்தி ஆடுங்கடி. அயட்டி நின்னு கிள்ளி கிள்ளி ரொட்டி துண்ட போடுங்கடி. சுத்தி கெட்டு போனவரை சுத்தி சுத்தி ஆடுங்கடி. நம்ம சங்கிலியில் மாட்டினாரு சைட் அடிச்ச மச்சான். ஜீவன் வாய பார்த்து ஆண்டவனே நாய போல வச்சான். பண்ணிக்கொள்ள பார்த்தாண்டி சப்பானி காலழக ஜலதோஷமும் கழக அப்பப்பானழகன் பாரேந்தி. காலேஜ் பாடம் விட்டு டீனேஜ் பெண்ணை தொட்டு மேரேஜ் பண்ணிக்கொள்ள பார்த்தாண்டி சப்பானி காலழக ஜலதோஷமும் கழக அப்பப்பானழகன் பாரேந்தி. அத்தழகத்தும் பெண்ணை கண்ட வாரை மட்டும் ஆட்டுதாடி ஆட்டுதாடி. நன்றியுள்ள ஜென்மம் என்று நம்மிடத்தில் காட்டுதாடி. நம்ம சங்கிலியில் மாட்டினாரு சைட் அடிச்ச மச்சான். ஜீவன் வாய பார்த்து ஆண்டவனே நாய போல வச்சான். எங்கிட்ட டங் அடிக்க இல்லாத டூப் அடிக்க ஏமாத்தி கிஸ் அடிக்க பார்த்தாண்டி.
அச்சச்சோ ஊர் சிரிக்க தோத்தாண்டி எங்கிட்ட டாவடிக்க இல்லாத டூப்படிக்க ஏமாத்தி கிஸ் அடிக்க பார்த்தாண்டி மச்சானே டைவடிக்க மீசையில் மண்ணடிக்க அச்சச்சோ ஊர் சிரிக்க தோத்தாண்டி அத்திட்டமிட்டு வட்டமிட்டு தட்டு கெட்டு போனதடி போனதடி தாய் குலத்தை கிண்டல் பண்ணி நாய் குலமா ஆனதடி நம்ம சங்கிலியில் மாட்டினாரு சைட்டடிக்க ஜீவமாய பார்த்து ஆண்டவனே நாய போல வச்சான் இப்போ அடங்கி போன சண்டி வண்டி இப்போ அடங்கி போன சண்டி இவன் அச்சோடிஞ்ச வண்டி உன்னை நாய் படாத பாடுபடுத்திட்டாளடா. நான் மட்டும் உன் பக்கத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்க விட்டுருப்பானா? டேய் கவனிடுற. ஆமா, ஒரு பொம்பளை உன்னை இந்த அளவுக்கு கலாட்டா பண்ணிட்டா கம்முன்னு இருன்றிய. டேய் அவ என் கழுத்துல நாய் சங்கிலியை மட்டும் தானடா போட்டா. இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் இன்று பௌர்ணமி அடுத்த பௌர்ணமி அன்று ஊடிபி செல்வதுரை அவர்கள் மகன் பிரபு ஆகிய நான் அவருடைய மகனாகிய பிரபு சார் மேட்டுப்பாளையம் பி சோ அண்ட் சோ அவர்கள் மகள் இந்துவின் கழுத்தில் இந்த தாலியை கட்டப் போகிறேன். இதையே எங்கள் திருமண அழைப்பாக கொண்டு எல்லோரும் வந்து எங்களை வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். வணக்கம். சோ நீங்க ரெண்டாவது முறையா என்கிட்ட வந்து நிக்கிறீங்க. ஐ டோன்ட் லைக் இட். எனக்கும் இஷ்டம் இல்ல சார். ஆனா இவ தான் என்ன கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டா. தாலி கட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணதுக்காக பயந்துகிட்டு நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணல. உங்ககிட்ட எதுக்கு சொல்றேன்னா நீங்க பிரின்சிபலா இருக்கிற காலேஜுக்கு. சார் நான் தாலி கட்டுறேன்னு சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா இந்துனா ஒருத்தர் இந்த உலகத்துல இந்துவா? உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் காலேஜுக்கு வெளியே வச்சுங்க. கெட் அவுட். கெட் அப். இந்து எங்க இவ்வளவு வேகமா போற? ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கா? ஏன் பின்னாடியே வர? உனக்கு வெக்கமா இல்ல? உன் பின்னாடி வரதுக்கு எனக்கு என்ன வெக்கம்? உங்ககிட்ட செருப்ப கழட்டியும் காமிச்சிட்டேன், அரைஞ்சும் பாத்துட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னியே இல்லையா? இத பாரு, நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? இடியட். தேங்க் யூ. பாத்து போமா, கைய கால உடைச்சுக்க போற. உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா. அலமேலு என்ன நடந்தது? ஏன் இப்படி ஓடி வருகிறாய்? என் புருஷனை போட்டு அடிக்கிறாமா. நீ என்ன தவறு செய்யலம்மா. ஏனையா கட்டிய மனைவியை கை நீட்டி அடிக்கிறீரே, நீரெல்லாம் ராண் மகனா? உமக்கு வெட்கமாக இல்லை? கோபம் வர்ற அளவுக்கு நடந்துக்கிட்டா அடிச்ச. என்ன சொன்ன? கோபம் வர்ற அளவுக்கு நடந்துக்கிட்டா அதனால அடிச்சியா? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன்னு சொன்ன பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சியா? திங்கிற சோத்து மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு இல்ல என்னைக்கு வேணாலும் சொல்லுவேன். கோட்டை ஏறி சொல்லுவேன். எனக்காக இல்ல எல்லாத்துக்காகவும் சொல்லுவேன். எவனொருத்தன் கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. எந்திரிங்க. நானும் 10 வருஷமா ட்ரை பண்றேன், என் பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கவே முடியலையா. கடவுளே, என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே போயிருவா. நாதா எங்கே போகிறீர்கள்? சோகத்தின் எல்லைக்கே போகிறேன். கொல்லையில உட்கார்ந்து அழுதுட்டு வர்றேன். போங்கள் போங்கள். பின்னாலே வந்து அடிக்கிறார்.